विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. ஜன்மாத்தியதிகரணம்னு ரெண்டாவது அதிகரணம். அதிகரணம்னு சொன்னாலே ஒரு விஷய வாக்கியம் இருக்கணும், அதுல சந்தேகம் இருக்கணும். சந்தேகம் இருந்தால்தான் விசாரம் பண்ண முடியும். அந்த சந்தேகத்துக்கு அத பூர்வபட்சம் சொல்லணும், பூர்வபட்ச யுக்திகளை சொல்லணும், சித்தாந்தம் சொல்லணும், சித்தாந்த யுக்திகளை சொல்லணும். பூர்வபட்ச யுக்திகளை எல்லாமே கண்டனம் பண்ணி சித்தாந்த யுக்தியை ஸ்தாபனம் பண்ணணும். போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கு என்ன சங்கதின்னு சொல்லணும். இவைகள் இருந்தால்தான் அதிகரணம்னு பேரு. போன அதிகரணத்துல நம்ம பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னோம். விசாரம் பண்ணணும்னு நீங்க சொன்ன பண்ண முடியுமான்னு டவுட். என்ன பிரார்த்தனை? விசாரம் எதுல பண்ணும்? எந்த பொருளானது இருக்கோ அதுல விசாரம் பண்ணும். பொருளே இருக்கான்னு டவுட்ட. பிரம்மன்னு ஒரு பதார்த்தம் இருக்கா இல்ல? இருக்குன்னா அதுக்கு எப்படி லட்சணம் சொல்ல முடியும்? ஏனென்றால் நாம் உலகத்துல பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அனித்தியமா இருக்கு, அசுத்தமா இருக்கு, பரிச்சின்னமா இருக்கு. பரிச்சின்னம் ஒரு சைஸுக்கு உட்பட்டதாக இருக்கு. பிரம்மமும் எப்படி இருக்கு? எல்லா அளவும் கடந்ததாக இருக்கு. எல்லா தேசங்களிலும் இருக்கு, எல்லா காலங்களிலும் இருக்கு, எல்லா பொருள்லையும் இருக்கு. அதெல்லாம் பிரம்மம். அப்படிப்பட்டதான ஒரு பிரம்மத்தை பரிச்சின்னமான ஒரு பொருளால எப்படி நீங்க லட்சணம் சொல்ல முடியும்? ஆகையால் லட்சணமே இல்லைன்னு பொருளே இல்லையாச்சு. பொருளே இல்லைன்னு எப்படி விசாரம் பண்ண போறேன்? முடியாத காரியமாச்சு. இப்படின்னு ஆட்சேபம் வர அதுக்கு லட்சணம் சொல்றார் சூத்திரக்காரன். ஜன்மாத்தியத்தை ஏதா. அப்ப ஒரு தர்மத்தினால ஒரு லட்சணம் நாங்க சொல்லல. பூமின்னா என்னது? வாசனை உள்ளது. மண்ணுன்னா அதுக்கு ஒரு வாசனை உண்டு. கந்தவதி பிருதிவி சம்பாய சம்பந்தாட்சத கந்தத்வாட்சத கந்தனட்ட ஆதேதான்றத அதற்கு நாம ஜாதி மத்துவம். இப்படிப்பட்டதான லட்சணங்கள்லாம் நாம தர்மம் உள்ள பொருளுக்கு சொல்லலாம். தர்மத்துக்கு அப்பாற்பட்டதான நிர்தர்மகமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்துக்கு லட்சணம் என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, பிரம்மத்துல தர்மம் இல்ல, ஆனா ஜகத்துல தர்மம் இருக்கோ இல்லையோ. இந்த ஜகத்தை உண்டு பண்ணிட்டோ இல்லையோ பிரம்மம். ஆகையால் ஜகத்தை தயார் பண்ணின விதமாக பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லலாம் அப்படின்னு. கந்தவதி பிருதிவி முதல் லட்சங்கள்ல அந்தந்த தர்மம் அசாதாரண தர்மம் அந்த பொருள்ல இருக்கு. ஆகையால் அப்படி லட்சணம் சொல்லிவிட்டேன். பிரம்மத்துக்கு தான் ஒரு தர்மமும் இல்லையே, நிர்தர்மகமா இருக்கே. நிர்தர்மமான பிரம்மத்தை அது அதிலிருந்து எது உண்டாச்சோ அதை விட்டு ஒரு தர்மத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னு. ஜன்மாத்திய யதா ஜன்மாதி அத்யா யதா இப்படின்னு நம்ம பதத்தை பிரித்து அர்த்தம் சொல்ல போறோம். யதோவாயுமாரி பூதான ஜாயந்தேங்கிற ஸ்ருதி. அந்த ஸ்ருதி வாக்கியத்துல நமக்கு சந்தேகம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த பொருள்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எதனால இவைகள்லாம் வாழ்கின்றனவோ, எத்ரயந்தி அபிசம்விசந்தி, எதுல லயத்தை அடைகிறதோ, எதற்குள்ள எல்லாம் செல்கிறதோ, தத் பிரம்மா, இது பிரம்மம். இப்ப இந்த ஸ்ருதியானது என்னத்தை சொல்றது? பிரம்மத்தை சொல்றதா, பிரதானத்தை சொல்றதா, அணுக்களை சொல்றதா, கிரகங்களை சொல்றதா, லோகபாலனை சொல்றதா, கிரியையை சொல்றதா, எதிர்ச்சையை சொல்றதா, அபாவத்தை சொல்றதா?
பிரம்மத்திலிருந்து உலகம் வருது, பிரம்மத்துல அழியிறது, பிரம்மத்தினால வாழறதுங்கிறா. பிரதானத்திலிருந்து பிறக்கிறது, பிரதானத்தினால வாழறது, பிரதானத்துல அழிகிறதுங்கிறா. இல்ல அபாவத்திலிருந்து பிறந்து அபாவத்தினால வாழுது, அபாவத்திலேயே அழிகிறதுங்கிறா. என்ன சொல்ல போறேன்? இதுன்னு சொல்லுங்க. உங்க ஸ்ருதி எதுல இருந்து வருதோ அதுங்கிறது. அது எது? இப்படி ஒரு சந்தேகம். இதுக்கு பிரம்மம்னு தீர்மானம் பண்ண போறோம். ஏன்னா ஒரு விஷய வாக்கியம், அதுல ஒரு சந்தேகம். பூர்வபட்சம் பிரம்மத்தை தவிர மீதி எல்லாம், சித்தாந்தம் பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது. இப்படி நம்ம சொல்லணும். இதான் விசாரம். இப்ப பாபம் எம்லட்சணம் பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம் இது உக்தம். பிரம்மத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கேன்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற போன சூத்திரத்துல தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசா உபன்யாச முக்கேன, பிரம்ம ஜிக்ஞாசை உபன்யாசம் பண்ணக்கூடியதான வாயிலாக வேதாந்த வாக்கிய மீமாம்சா, வேதாந்த வாக்கியானாம் மீமாம்சா, வேதாந்த வாக்கிய மீமாம்சா ததவிரோதி தர்க்க உபகரண. வேதாந்த மீமாம்ச அதுக்கு அவிரோதியான, தஸ்ய அவிரோதி ததவிரோதி, அவிரோதீச்ச யஹ தர்க்கா ததவிரோதி தர்க்கா ததேவ உபகரணம் யஸ்யாஹ மீமாம்சாயாஹ. அப்படிப்பட்டதான மீமாம்ச ததவிரோதி தர்க்கோபகரணா மீமாம்சா. அந்த மீமாம்சைக்கு என்ன பிரயோஜனம்? நிஸ்ரேயசமேவ பிரயோஜனம் யஸ்யாஹ நிஸ்ரேயச பிரயோஜனா தாதிருஷி மீமாம்சா பிரவர்த்ததே அப்படின்னு. மீமாம்சான்னா என்ன அர்த்தம்? விசாரம். போன அதிகரணத்துல கடைசியில என்ன சொல்லிருக்க? வேதாந்த மீமாம்சா ஆரம்பிக்கிறோம், விசாரம் ஆரம்பிக்கிறோம். ரைட். பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யமிதி உக்தம். கிம் லட்சணம் புனஸ்தத் பிரம்ம? அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்ல வேண்டாமா? இத்யதாக பகவான் சூத்திரகாரா. பகவான் சூத்திரக்காரர். இந்த பகவான் சொன்ன கண்ணாம் பகவதி இங்கனா 6 பொருள்கள் இருந்தா தான் அவளுக்கு பகவான் பேர். ஐஸ்வர்யம், ஞானம், வைராக்கியம், இப்படிப்பட்டதான 6 பதார்த்தங்கள் அவளத்துல இருக்கணும். அது இருந்தால் அதுக்கு பகவான் பேர். அப்படிப்பட்டதான பகவான் சூத்திரகாரா. சூத்திரம்னு என்ன? அல்பாட்சரம் அசந்திக்தம் தாரவத் விஸ்வதோமுகம் அத்தோகம் அனவத்வஞ்ச சூத்திரம் சூத்திரவிதோ விதோன்னு லட்சணம் பார்த்தோம். அப்படிப்பட்டதான சூத்திரங்களை சூத்திரத்தை சொல்லுகிறார். ஜன்மாத்யஸ்ய யதா. சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும்? ஜன்மாதி அஸ்ய யதா. ஜன்மாதி அப்படின்னு ஜன்மா எக்ஸெட்ரா, ஜன்மா முதலியதானவைகள், பிறவி முதலியதானவை, பிறவி, இருப்பு, மரணம், இந்த 3 ஜன்மாதி. ஜன்மாதிகள்னா என்ன அர்த்தம்? இந்த 3 சாதாரணமா சொல்வா. கௌரவ துரியோதன்ல இருந்து 100 பேர் இருந்தார். என்னன்னா அதை பார்த்து சொல்றேன், யாருக்கு தெரியும்? முதல்ல துரியோதனம், கடைசியில துஷாசனம், நடுவுல இருக்கிறதெல்லாம் எக்ஸட்ரால போயிடும். எட்டிக்கே பார்த்தது இல்லை. ஒரே ஒரு பொண்ணு, துஷ்டலாக ஒரு பொண்ணு. அது மாதிரி ஜன்மாதின ஜென்ம முழுக்க ஜன்மாதின்னு சொல்லப்படாது. ஜன்மாதின்னு என்னத்தான்? ஜன்ம, திதி, அங்கம், இந்த 3 தான் ஜன்மாதி. ஜன்மா எக்ஸட்ரான்னு என்ன? பிறவி, இருத்தல், அழிவு, இந்த 3. ஜன்ம, திதி, அங்கம். அதான் ஜன்ம உற்பத்தி ஆதி அஸ்யா இதி தத்குண சம்விக்ஞானோ பகுவ்ரீஹி ஜன்மஸ்திதி பங்கம் சமாசார்த்தா. ஜன்மஸ்திதி பங்கம். ஜன்மாதின்னு என்ன? ஜன்ம, திதி, பங்கம். பதத்தை ஒவ்வொரு பதமா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஜன்மா பிறவி உலகத்திற்கு, திதி உலகம் இருத்தல் அதுக்கு காரணமா இருக்கு, பங்கம் உலகம் அழிவதற்கு காரணமா இருக்கு. ஜன்ம, திதி, பங்கம், இந்த 3 சமாசார்த்தா. இந்த 3 யாரிடத்திலிருந்து வருதோ அது பிரம்மம், யாரால் நடக்கிறதோ அது பிரம்மம். உலகத்துக்கு பிறவி எங்கிருந்து வரதோ, உலகமானது எதனால வாழ்கிறதோ, உலகமானது
சொல்லிவிட்டேன். இப்ப சூத்திரக்காரர் சொன்னாரே அதை பார்க்கணும். ஜன்மோத்பத்தி ஜன்மா உற்பத்தி ஆதி அஸ்யா இது தத்குண சம்விஜானோ பகுவதி. ஜன்மான்னு என்ன சார் அர்த்தம்? உற்பத்தி. இந்த ஜன்மாதிங்கிற பதத்தை நமக்கு பிரித்து சொல்ற. ஜன்மாதிங்கிற பதத்துல முதல்ல என்ன இருக்கு? ஜன்மா. அந்த ஜன்மாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? உற்பத்தி. ஜன்மா உற்பத்தி. ஆதி அஸ்யா, ஆதின்னு அதை வச்சு அதை தொடர்ந்து பிறந்த பிறகு இருத்தல், இருந்த பிறகு அழிதல். ஜன்மாதி அஸ்யா, அஸ்யான இந்த உலகத்துக்கு இது தத்குண சம்விஜானோ பகுவிரீஹி. நீங்க இந்த பகுவிரீஹி சமாசம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு, அந்த டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கே, வேர்ட்ஸ் இருக்கே, அதை விட வேற வேர்ட் அர்த்தம். அதான் பகுவிரீஹி சமாசம். ராமலட்சுமணம்னு சொல்றோம். ராமஸ்யாசம் லக்ஷ்மணஸ்ய ராமலட்சுமணம். இது ராமலட்சுமணாங்கிற பதத்துக்குள்ளேயே ராமன்கிற ஒருத்தர் இருக்கார், லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த சமாசத்துக்குள்ள இருக்கிற பதங்களே அதுக்கு அர்த்தம். இது மீதி சமாசங்களுக்கு. பகுரி சமாசம் மட்டும் என்னன்னா, அந்நிய பதார்த்தோ பிரதான பகுரி. பீதாம்பரஹான்னு சொன்னேன். மஞ்ச வேஷ்டின்னு அர்த்தம். பீதான மஞ்சள், அம்பரான வேஷ்டி. மஞ்ச வேஷ்டின்னு அர்த்தமோ, பீதாம்பரான மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். ஏன்னா பீதம் அம்பரம் எஸ்ய சஹ, மஞ்சளான வேஷ்டி யாரதோ அவர். இந்த பகுதியில மட்டும் என்னன்னா அந்நிய பதார்த்தம், அங்கிருக்கக்கூடியதான பதங்களை தவிர இன்னொரு அர்த்தத்தை சொல்லும். பீதம்னா மஞ்சள்னு அர்த்தம், அம்பரம்னா வேஷ்டின்னு அர்த்தம். பீதாம்பரான மஞ்ச வேஷ்டியை சொல்லல, மஞ்ச வேஷ்டி உடையவரை சொன்னேன். பௌரீக மாசத்துல மட்டும் என்ன அர்த்தம்னா அந்நிய பதார்த்த பிரதானா பகூரீகி. அங்க இருக்கிற பதங்களை விட இன்னொரு அர்த்தத்தை சொன்னா அதுக்கு பகூரீகின்னு பேர். அதே போல பகூரீகின்னு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுட்டோம். அதுக்கு ஒரு விசேஷம் போட்டிருக்காரு பாஷிகாரு. தத்குண சம்விஜான பகூரீகி. பகூரீகிலே தத்குண சம்விஜானம் அசத்குண சம்விஜானம் அப்படின்னு ரெண்டு வகை. சார் இப்படி கஷ்டப்படுத்துது சூத்திரக்காரர் அப்படி எழுதி விட்டார், சொல்ல வேண்டி இருக்கோம் இல்லையா? இப்ப இங்க என்ன சொல்லுவோம்? ஜன்மாதி அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? ஜன்ம ஸ்திதி அங்கம். ஜன்ம ஸ்திதி பங்கம், இந்த மூணு தானே ஜன்மாதி. ஜன்மாதின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு பிறவி, உலகத்துக்கு இருத்தல், உலகத்தினுடைய அழிவு. ஜன்மாதின்னு இந்த மூணும். இந்த மூணும் எதுல இருந்து வந்தோ அது புரியுதா? இந்த மூணுன்னு நீங்க சொன்னீங்க, ஜன்ம ஸ்திதி பங்கம். இந்த மூணு ஒரு கூட்டம். இந்த மூணு சேர்ந்து ஒரு கூட்டம். ஜன்மாதின்னு என்ன அர்த்தம்? ஜன்ம ஸ்திதி பங்கம், இந்த மூணு தானே. இந்த மூணு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல அட்ஜெக்டிவா ஜன்மா இருக்கு. இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஜன்மாங்கிறது ஒரு அட்ஜெக்டிவா இருக்கு, விசேஷணத்தையா இருக்கு. அது குணம்னு விசேஷணம்னு அர்த்தம் மீமாம்சை. விவகாரம் என்ன? தத்குணம், அதுக்கு விசேஷணமான பொருளையும் சேர்த்து சொல்கிறேன். தத்குண சம்விஜான பகவதி. ஜன்மஸ்திதி பங்கம் எனக்கூடியதான சமாஹாரத்துல இருக்கக்கூடியதான ஜன்மா என்கிற பதமானது பதத்தினால் காட்டப்படுவதனால் ஜன்மாதி. இந்த சமாசம் எப்படி இருக்கு? சித்ரா காவஹா யஸ்ய, அவனுக்கு சித்ரகுன்னு பேரு. சித்ரகுமானய அப்படின்னு என்ன, கலர்கரகராக இருக்கக்கூடியதான மாடுகள் யாரு இடத்துல இருக்கோ அவனை அழைத்துவா சித்ரகுமானய. எப்படி சம்ஸ்கிருதத்துல பதங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம இப்படி எல்லாம் யூஸ் பண்றது இல்லை மற்ற பாஷைகள்ல. இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அதே போல ஜன்மாதின்னு என்ன அர்த்தம்? ஜன்மஸ்திதி பங்கம் எனக்கூடியதான கூட்டத்தை சொல்றது. அந்த கூட்டத்துல ஜன்மாங்கிற ஒரு பதம் இருக்கு. அதனால தத்குண சம்விஜான பகுதி. அதுல இருக்கக்கூடியதான அட்ஜெக்டிவா இருக்கக்கூடியதான ஜன்மா என்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். சித்தியாதின்னு சொன்னாலே போறோம், அப்போ இதான் வரும். ஆனா ஜன்மாவை சேர்த்துக்கல, அங்க ஜன்மாவை சேர்த்து சொல்ற. அதனால
ஜன்மா உற்பத்தி ஆதி அத்தியாயி தத்குண சம்விஜானோ பகௌரி. சமாசம்னா ரெண்டு பதங்கள் சேர்ந்து ஒரு பதமா சொல்றதுக்கு சமாசம். லட்சணம்னு சொன்னமையானால் ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த அர்த்தத்துல சேர்த்துண்டோ விட்டுண்டோ சொல்றது. கங்காயாம் கோஷகான்னு கங்கா பதத்துக்கு பிரவாகம்னு அர்த்தம். கங்கையை குடிக்கிறேன், கங்கையில் குளிக்கிறேன். இப்ப கங்கான்னு சொன்னா வாட்டர், அதானே அர்த்தம். அந்த கங்கையில இடத்தேரின்னு கங்கையில இருக்க முடியாது. கங்கை கரையில கங்கா எனக்கூடியதான பதத்துக்கு பொருள் சொல்லும் பொழுது ஜலம் என்ற பொருளை சொல்லாமல் கரை என்ற பொருள்களை சொல்கிறேன். அது லட்சணம். லட்சணங்கிறது பதத்தினுடைய அர்த்தத்தை சேர்ந்தது. சமாசம்ங்கிறது இந்த பதங்களை சேர்ந்தது. அதான் சொல்றேன். பீதாம்பரான்னு சொன்னா அர்த்தம் சொல்லும் பொழுது பீடம் அம்பரம் ஏசா மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியதான சொல் பீதாம்பரம். விவகாரங்கள்லாம் எங்க பண்றேன்? சொல்லுல பண்ணிட்டே இருந்தால் சமாசம், பொருள்ல பண்ணினேனால் லட்சணம். அத ஜன்மஸ்திதி பங்கம் சமாச ஜன்மனஷ்ட ஆதித்வம். இப்ப ஜன்மாதிங்கிற பதத்துக்கு சமாசம் எப்படின்னு சொன்னேன். இப்ப ஜன்ம ஸ்திதி இப்படின்னு சொல்றேன்னா ஜன்மாதி அப்படின்னு வரும். ஜன்ம ஆதி சொன்னா ஜன்மாதி அப்படின்னு சொன்னேனையானால் அப்ப ஜன்மாதி அத்தியான்னு பிரிக்க வேண்டி இருக்கும். ஆகையால் அதை சொல்றது கஷ்டமா, அதனால நபும்சக பிரயோகம் பகுதிக்கு பண்ணிவிட்டார். ஜன்மாத்யதா அப்படி ஜன்மாதி அஸ்ய. இப்ப ஜன்மாத்யதான்னு ஏன் சொல்லணும்? சித்தியாத்யதான்னு சொல்லப்படாதோ? பிறந்தான், இருந்தான், உலகமானது எதிலிருந்து பிறந்ததோ, எதனால் இருக்கோ, எங்க அழிகிறதோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றது. நான் எப்பவோ பிறந்ததை விட்டு சொல்றேன். உலகம் பிறந்த நீர் நானும் பார்த்தேனா? எங்க இருக்கோம்? இருக்கிறது. நம்ம சொல்றது எங்க? எது இருக்கோ, எது தெரிஞ்சதோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால வழக்கம். தெரிஞ்சதை விட்டு தெரியாத சொல்றது வழக்கம். நாம் உலகத்தை பிறவிய பார்க்கல, வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியும். உலகம் இருக்கிறத பார்க்கிறோம். உலகங்கள்ல ஒவ்வொரு பொருளும் அறிகிறத பார்த்து கொண்டிருக்கோம். சித்தியாதின்னு சொன்னாத்தானே நல்லா இருக்கும். நீங்க இருக்கு, எதனால் இருக்கடா, போறது எங்க போறடா, அதான் பிரம்மம். அப்படி சொல்றது தேவையில்ல. உலகம் பிறந்ததுன்னு எப்படி பிறந்தது, என்ன பிறந்தது, யாருக்கு தான் தெரியும்? எங்கேயோ நடந்த கதையை இன்னைக்கு சொல்றல, நானும் பார்க்கல, நீரும் பார்க்கல. எப்படி அப்படின்னு சூத்திரக்காரர்களையும் ஜன்மாதி ஜன்மால ஆரம்பிச்சு வச்சு சொன்னார். ஜன்மனஷ்ட ஆதித்வம் ஸ்ருதி நிர்தேசாபேட்சம் வஸ்து விருத்தாபேட்சம். ஸ்ருதியில ஜன்மதான் முதல்ல சொல்லியிருக்கப்பா. ஆகையால் சொல்றான், எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த இவைகளெல்லாம் உண்டாகின்றனவோ, எதனால் நிற்கின்றனவோ, எங்கு அழுகின்றனவோ அது பிரம்மம் அப்படின்னு ஸ்ருதியில ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஜன்மா முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆகையால் ஸ்ருதிக்காரரும் சூத்திரக்காரரும் ஜன்மாவை முதல்ல சொன்ன. ஜன்ம ஸ்திதி பங்கம்னு 3 இருக்கிற காலத்துல ஜன்மாவில இருந்து ஏன் ஆரம்பிச்சார்? ஸ்திதியில இருந்து ஏன் ஆரம்பிக்க விடாது? அழிவுல இருந்து ஏன் ஆரம்பிக்க விடாது? இப்படின்னு டவுட் வந்தோம் இல்லையா? ஏன் ஜன்மாதி ஸ்தித்யாதி பிரளயாதி ஏன் சொல்லல? என்ன ஸ்ருதியில அப்படி சொல்லிருக்க, அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணிருக்க. அப்ப நீங்க ஸ்ருதியில சொன்னதான் சொல்லுவேன். நான் ஸ்ருதியை பார்த்துக்கிறேன், சூத்திரம் வேண்டாம் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்ல, வஸ்து விருத்தாபேட்ச, ஒரு பொருளுடைய ஸ்வபாவத்தை கண்டும் வஸ்துனஹ விருத்தம் வஸ்து விருத்தம், வஸ்து விருத்தத்தை எதிர்பார்த்து வஸ்து விருத்தனஹ வஸ்தஸ்ய அபேட்சா வஸ்து விருத்தாபேட்சா வஸ்து விருத்தாபேட்சம். எப்படி
எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் முதல்ல பிறக்கணும், பிறந்த பிறகுதான் இருக்கும், இருந்த பிறகுதான் அழியும். இதுதான் ஒரு கிரமம். லோகத்தில் நம்ம பார்த்தோம், பொருள்னா முதல்ல பிறக்கிறது, பிறகு கொஞ்ச நாள் தங்கி நிற்கிறது, கடைசியில போறது. இப்படித்தானே வாழ்க்கை பார்த்திருக்கோம். ஆகையால் அந்த அந்த இதை வச்சுட்டு அவர் எழுதியிருக்கார் வஸ்து விருத்தாபேட்ச ஜன்மாதிங்கிறத இப்படி எழுதியிருக்கார். அதான் சொல்ற ஜன்மனஸ்ட ஆதித்வம். உலகமானது பிறவிங்கிறத முதல்ல ஏன் சொன்னேன்? ஸ்ருதி நிர்தேசாபேட்சம் எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே என கூடியதான ஸ்ருதியில முதல்ல பிறவியை சொன்னதுனால இங்கே சொன்னோம். வஸ்து விருத்தாபேட்சா, வஸ்து விருத்தமும் அப்படித்தான் இருக்கு. வஸ்து விருத்தம்னு பொருளுடைய ஸ்வபாவமும். இங்கே ஸ்ருதி நிர்தேசாவத்து வேதங்கள்ல சொன்னது ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, எது வந்து உண்டாகிறதோன்னு. இத்தியஸ்மின் வாக்கியே, இந்த வாக்கியத்தில் ஜன்மஸ்திதி பிரளயானாம் கிரம தரிசனாத், ஜன்மா பிறவி ஸ்திதி இருத்தல் பிரளயம் லயம் இந்த ஆர்டர் சொல்லியிருக்கோம்னா அப்படியே சூத்திரக்காரர் சொன்னார். வஸ்து விருத்தமபி ஒரு பொருளின் சுவாவமும் ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய தர்மிணா ஸ்திதி பிரளய சம்பவா, பிறவினால் கிடைத்ததான இருத்தலுடைய தர்மத்தை அதற்கத்தான் ஸ்திதி பிரளய சம்பவா, இருத்தலோ அழிவோ காணப்படுகிறது. ஒரு பொருளானது பிறந்த பிறகு அதோட இருத்தல். பிறவின்னு என்னது சாரணம்? பிறவின்னு என்னது? அட பிறந்திருக்குதா தானே, அட பிறந்திருக்குங்கிற பிறவின்னு என்னது? இதற்கு முன்னால் இருக்கு என்று சொல்லலை, எப்பொழுது பிறந்ததோ அப்பொழுது இருக்குங்கிற. பிறவின்னு என்ன அர்த்தம்? சத்தா சம்பந்தம். இருக்குன்னு சொல்ல தொடங்குவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அதற்கு பிறவின்னு. ஏன் சார் பிராணம் வந்துடுறேன் என்ன சொல்வேன்? பிறந்ததுன்னு என்ன அர்த்தம்? பிறந்ததும் இனியில இருந்து இருக்கு 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 சொல்லிட்டே இருப்பேன். அழிஞ்சதுன்னு என்ன அர்த்தம்? இருக்குன்னு சொல்ல நிறுத்திவிட்டேன். இருத்தல் என்ன? இந்த ரெண்டுக்கு நடுவுல ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய, பிறவியிலிருந்து கிடைத்ததான இருத்தலை, இருத்தலுடைய கூடியதான தர்மியை அதற்குத்தான் ஸ்திதி பிரளய சம்பவா. சூத்திர பாஷ்யம்னா ஏதோ நாவல் படிக்கிறாப்புல படிக்கப்படாது. ஒவ்வொரு பதமும் அதுல அர்த்தம் உண்டு. பிறவின்னு என்ன? ஜன்மனா பிறவியினால லப்த சத்தாகஸ்ய இருத்தல் எனக்கூடியதான ஒரு தர்மம் அதுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த தர்மிக்கு ஸ்திதி பிரளய சம்பவா, அதுதான் இருக்கும், அதுதான் அழியும். பழைய நாள்ல குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு 30-40 கார்டு வாங்கி எழுதி போடுவா. என்ன முதல்ல ஸ்டேமம்னு போடணும் மேல. இப்பதான் லெட்டர் ரைட்டிங் எழுதி கொடுக்குற பிளேஸ் போடணும், டேட்டை போடணும், இப்படி எல்லாம் எழுதுறால. பழைய நாள்ல முதல்ல என்ன பண்ணுவா? ஸ்டேமம் அப்படின்னு முதல்ல எழுதணும். அப்புறம் நமஸ்காரம், பெரியவாளா இருந்தா நமஸ்காரம், சின்னவாளா இருந்தா ஆசீர்வாதம். அப்புறம் ஊ அப்படின்பா, ஊபையா குச்சாலா ஊப்பாரி, அப்படி 2 பேரும் சௌக்கியமா இருக்கும். அதற்கு பிறகு என்ன இது மாதிரி என்ன, இந்த இடத்துல பிரசவம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்தது, தாயும் சேயும் நலம். அப்ப விவகாரம் என்ன? அந்த அம்மாவும் குழந்தையும் சௌக்கியமா இருக்கா, பிறவி இருத்தல். பிறந்தது, குழந்தை சௌக்கியமா இருக்கு, நலம். கடைசியில நமஸ்காரம், இங்கனம் தங்களுடைய எழுதிருப்பா. இப்ப எல்லாம் என்னாச்சுன்னா, இப்ப SMS வந்த பிறகு ஸ்பெல்லிங் கூட கிடையாது. பிஃபோர் பி போட்டு 4 போட்டு யூங்கிறான். என்னடா பிராரப்தம்? விவகாரம் ஸ்பெல்லிங்கே போயிடுது, எல்லா விவகாரம் இப்படிங்கிறான். அதனால எப்படி எழுதணும், என்ன சொல்லணுங்கிறது நம்ம சம்பிரதாயமானது சாஸ்திரத்திலிருந்து வந்தது. ஜன்மனா லப்த சத்தாகஸ்ய கர்மிணா ஸ்திதி பிரளய சம்பவா. இப்ப ஜன்மாதிக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். முதல் பதம் சூத்திரத்துல என்ன? ஜன்மாதி. 2வது பதம் அஸ்ய. அஸ்யான்னா இதற்கு. இதற்குன்னு எதற்குன்னா, இதற்குன்னு சொன்ன என்ன சார் அர்த்தம்? அதான் சொல்ற அஸ்யா இது பிரத்யக்ஷாதி சந்நிதாபிதஸ்ய தர்மிணா இதமா நிர்தேசா.
இதுன்னு என்னன்னா உங்க முன்னால இருக்கிறதான் இதுன்னு சொல்லி வழக்கம், எட்டி இருக்கிறத அதுன்னு சொல்லி வழக்கம். இதுன்னு என்ன அர்த்தம்? எது முன்னால இருக்கோ அதுக்கு இதுமோ. இந்த டேபிள், இந்த சேர், இந்த மைக், இந்த தூணு, இந்த சவறு, இதுன்னு நீங்க சொல்றதுன்னா என்ன? பிரத்யட்சத்தினால பார்க்கப்பட்டதான பொருள்களுக்கு இது என்று பெயர். பிரத்யட்சாதினா சந்நிதாபிதஸ்ய, பிரத்யட்சம் முதலிய பிரமாணங்களால் காண்பிக்கப்பட்டதான தர்மினா பொருளை இதமா நிர்தேச, இதுங்கிற சொல்லால், இதமான என்ன அர்த்தம்? இதம் அப்படிங்கிற சப்தத்தினால அதுக்கு திருதிய இதமா அப்படின்னு விவகாரம் இருக்க, இதம்ங்கிற சொல்லுனால நிர்தேசம் பண்ணுகிறோம். இதமா நிர்தேச. இப்ப ஜன்மாத்தியதேதாங்கிற ஜன்மாதிக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். அத்தியாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்ன, அத்தியாங்கிற இதம் பதத்தினுடைய கட்டி. அதனால இதம்ங்கிற பதத்துக்கு இதமான நிர்தேசா பிரத்யட்சத்தினா இருக்கிற பொருள். அது மேல அத்தியான ஒரு கட்டி விபத்து இருக்க, ஜன்மாதி தர்ம சம்பந்தார்த்தா. இந்த உலகத்துக்கு ஜன்மா இதுல இருந்து உண்டாச்சோ, இந்த உலகத்துக்கு இருப்பு எங்கிருந்து வருகிறதோ, இந்த உலகமானது எங்கு அழிகிறதோ அது யதா இது காரண நிர்தேசா. யதா எதுல இருந்து வருதோ இதுக்கு காரணம் எதுவோ. இப்ப என்னாச்சு? அத்தியா. அத்தியான பிரத்யட்சத்தினால் காணப்படும் உலகம். அத்திய ஜகதா. உலகம்னு நான் சொல்லிவிட்டேன். அந்த உலகம் எப்படி இருக்கு சார்? அதுக்கு 4 அட்ஜெக்டிவ் கொடுக்கிறேன். நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய அநேக கர்த்தபோக்த சம்யுக்தஸ்ய பிரதிநியத தேசகால நிமித்த கிரியாபலாஸ்ரயஸ்ய மனசாப்யசிஞ்ச ரச்சனா ரூபஸ்ய ஜன்மஸ்திதி பங்கம் யதா சர்வஜ்ஞாத் சர்வசக்தேஹ காரணாத் பவதி தத்பிரம்மா இது வாக்கியசேஷா. இது கவனிக்கணும். உலகம்னு என்னதுன்னு அர்த்தம். ஒரு பிரபுத்தன் உலகத்துக்கு காரணம் இல்ல, உலகம்னு என்னது காரணம்? இவனை என்ன சொல்றது? கேட்டா பதில் சொல்லி ஆகணும். உலகம்னு என்னதுன்னு, உலகம்னு ரவுண்டா இருக்கிறதுன்னு சொல்லுவேளா, குளோபுன்னு சொல்லுவேளா? உலகம்னு என்னது? இவ்வுலகம் நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய. நீ பார்க்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் உண்டு, ஒரு உலகம், ஒரு உருவம் உண்டு. உலகம்னா என்னது? பெயர் உருவங்கள் கொண்டதான பொருள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் உண்டு, ஒரு உருவம் உண்டு. உருவம் இல்லாத பொருள் பார்க்க முடியுமா? அல்லது பேரில்லாத பொருள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா பேரை வச்சிருவீரே நீர். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, அவர் பேர் என்ன? மூக்கு கோணம்காரர் தான் இருக்கான். பேர் தெரியல, நான் என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு வைக்கணும். அநாசிகா தெரியும், நாசிகா விநாசிகா. சுந்தரகாண்டத்துல பேர் வச்சிருக்காரு வால்மீகி. ராட்சசிகளுக்கு மூக்கு இல்லாதவள், பெரிய மேல் நோக்கி மூக்கு இருக்கிறவள், இப்படி எல்லாம் ஏதோ ஒரு பேரை வச்சுட்டான். ஆனா விவகாரம்ன்றத அப்படி உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் பேருண்டு, உருவம் உண்டு. நாம ரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய. இன்னென்ன அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய. செய்பவர்கள் பல பேர், உட்கொள்பவர் அனுபவிக்கிறவர்கள் பல பேர். அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய பிரதிநியத தேச கால நிமித்த கிரியா பல ஆசிரியஸ்ய. இந்த உலகமானது நியதமான தேசம், நியதமான காலம், நியதமான நிமித்தம், நியதமான கிரியை, நிமித்தமான பலங்கள் இவைகளோடு கூடியிருக்கு. மனசாப்யசிஞ்ச ரச்சனா ரூபஸ்ய. யாராலையும் இது இப்படி என்ற மனசால் நினைத்து பார்க்க முடியாதது. இது சார் இந்த உலகம். உலகம்னு என்ன கேட்டேன்? நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய. உலகம் எல்லாம் எதுல இருந்து பிறந்ததோ, எதனால வாழறதோ, எங்க அழிகிறதோ அது பிரம்மம்னு சொன்னேன். எங்க இருந்து வருது, எங்க எதனால் வாழறது, எதுல இருந்து அழிகிறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான். சாங்கியன் சொல்றான் பிரதானத்துல தான் உலகம் உண்டாது, பிரதானத்தினால்தான் வாழறது. கடைசியில் எல்லாம் பிரதானத்துல மாயெல்லாம் அழிகிறதுங்கிறான். நையாயிக்கனை கேட்டேன், அணுக்கள்ல இருந்து 2 அணு சேர்றது ஒரு மாலிக்யூல், அது சேர்ந்தது பெருசாச்சு, அது சேர்ந்தது பெருசாச்சு, இதுல இருந்து உண்டாச்சு.
அதுதான் அது தங்கி இருக்க ஒட்டிட்டு இருக்கிறதுதான் இருக்கு. பிரளய காலத்துல எல்லாம் தனித்தனியா ஆட்டமா போயிட போறதுன்ட்டான். அணுவுல இருந்து உண்டாச்சு வாழ்லாம் உண்டு பண்ணல. இந்த நவகிரகங்கள் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறதுன்னு ஒருத்தன். நவகிரகங்கள் இல்ல லோகபாலர்கள் அப்படிங்கிற இந்திரன், அக்னி, யமன், வாயு, நிருதி, இப்படி ஈசானன், குபேரன், இப்படி 8 பேர் லோகபாலா இருக்கா. அவாதான் உலகத்தை கவனித்துக் கொண்டிருக்கா அப்படின்னு லோகபாலான்னு சில பேர். அனாவசியமா சொல்லாதீங்க சார். இது நேச்சர்னா இது உப்பையும் உப்பு கரைக்கிறது அதனுடைய சுபாவம், சர்க்கரையை தெரிக்கிறது அதனுடைய சுபாவம், புளியும் புளிக்கிறது அதனுடைய சுபாவம். நேச்சர்ல தான் எல்லாம் உண்டாகிறது அப்படின்னு ஒருத்தர். இப்படி பிரதான கிரக லோகபால எதிர்ச்சா கிரியா அபாவ பதார்த்தேஷு உபப்ளவமானேஷு நான் தான் உலகத்துக்கு காரணம் என்று கொந்தளித்திருக்கிற காலத்துல பிரம்மம் மட்டும் எப்படி சொல்வேன் நீங்க? இத சொல்றதுக்காகத்தான் 4 விசேஷனம் போட்டிருக்கார் இந்த உலகத்துக்கு. அநேக கருத்து நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய. இவ்வுலகத்துக்கு ஒவ்வொரு பேரு ஒரு உருவமும் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் பேரும் உலகமும் இருக்குன்னு இதை தயார் பண்ணினவன் சேதனனா இருக்கணும். ஒரு சேதனனா இருக்கிறவன் ஒரு செயலை பண்ணும் பொழுது அதனுடைய உருவம் என்னமா இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பேரு என்று யோஜனை பண்ணி பிறகுதான் பண்ணுவான். ஒரு குயவன் குடத்தை பண்ணவனான் என்று சொன்னால் என்ன பண்றான்? சார் வாங்குறவர் எப்படி இருக்கணும்னு நினைச்சார், அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அது போல தயார் பண்றான் இல்லையா? தான் எதை செய்கிறானோ மனதில் அதை மனதில் நினைத்து அதுக்கு தக்கவாறு பண்றான். அப்படித்தானே சமையல் பண்ணும் பொழுது தொகையில் அரைச்ச பிறகு இது தொகைன்னு சொல்வாளோ அது மாதிரி முன்னால பிளான் பண்ணி பண்றான். ஏதோ தானோன்னு பண்றது இல்ல. எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுதும் அது என்ன பண்றேன் பண்ணின பிறகு எண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு மனசால யோஜனை பண்ணி அதுக்கு தக்கவாறு முயற்சி பண்றாளா இல்லையா? புத்தவோ ஆலிக்க புத்தியில முன்னால தீர்மானம் பண்ணி அப்புறம் பண்ணுகிறோம். அது சேதனாலதான் முடியும். உலகத்துல ஒரு தூண்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு கதவுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மனசுல யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணி அப்புறம் சங்கல்பம் பண்ணி பிறகு எக்ஸிக்யூட் பண்றோம். ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒருத்தர் தனியா இருக்க, அவர் இதெல்லாம் பிளான் போடுவார், ஒரு காகிதத்துல எல்லாம் போடுவார். அது போட்ட பிறகு நமக்கு காமிப்பார், என்ன சார் நான் எவ்வளவு பெரிய வீடை கேட்டேன், நீங்க சின்ன காயத்துல போட்டிருக்கல, இது பொம்மை சாருமா. அதுக்கப்புறம் என்னடா அதை கொண்டு வந்து அதை காட்டின பிறகு அதை இன்னொருத்தர் இன்ஜினியர் அதை கொண்டு வந்து பழத்தை நோண்ட சொல்வார். அதை நோண்டின காலத்துல எவ்வளவு பெரிய பெட்ரூம் கேட்டேன், நீங்க சின்ன பழத்தை கேட்கல, ஒண்ணு தெரியாது. கட்டின பிறகு போயிட்டு பிறகு ஓ கரெக்டா இருக்குறார், நினைச்சதை விட பெரியா இருக்குறார் அப்படின்னு. முதல்ல விவகாரம் என்ன, ஒண்ணு பண்ணணும்னா அதுக்கு முன்னால மனசால யோஜனை பண்ணி பிறகு முடிந்த பிறகு இப்படி இருக்கும் என்று தீர்மானம் பண்ணி சங்கல்பம் பண்ணித்தான் காரியத்தை பண்ணுவேன். அதான் நாமரூபாபியாம் ஜாக்கிரதை. ஆகையால் பிரதானம் காரணம் இல்ல, அணு காரணம் இல்ல. பிரதானமும் அணு வேண்டாம் சார். சேதனான கிரகாலோ லோகபாலாலோ உலகத்துக்கு காரணமா இருக்கட்டுமே. அதுக்கத்தான் சொன்னேன் அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்த. இவ்வுலகத்துல சில பேர் கர்த்தாக்கள், சில பேர் போக்தாக்கள். யாரு வேலை செய்யறானோ அவனுக்கு பணம் வர மாட்டேங்கிறது, யாரு வேலை செய்யாம இருக்கானோ அவருக்கு வருது. என்ன பண்றது, லோகம் அப்படி இருக்கு. இப்படி இந்த உலகம் இருக்கு. என்ன பண்றது, கேட்டு கர்த்தாரகா போக்தாரகா. சில பேர் வேலை செய்யற அனுபவிக்கல. யாரு? சமையல்காரன். அவர் எல்லா சமையலும் பண்றார், பண்ணிவிட்டு ஆத்துக்கு போறார். ஏன்டா நான் சமைச்சது எவ்வளவு லட்சணமா இருக்கு எனக்கு தெரியும், நான் சாப்பிடுவேன். சமைச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் போறார். ருத்விதாதையா சமையல்காரர் சமையல் பண்றார், உட்கொள்றது இல்ல. கரெக்டா தான், போக்தா இல்ல. ருத்விக்கு யஜ்யத்துல யாகங்கள்லாம் ருத்விக்கள் வேலை அவ பண்றா யாகத்தை. அவளுக்கு என்ன தட்சிணியோட சரி, யாகத்தினுடைய பலம் எஜமானதுக்கு. ஏதோ 100 ரூபாய் கொடுத்தா
தான் 200 ரூபாய் கிடையாது, கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் கிடைக்கலாம், ஸ்வர்க்கம் கிடையாது, தியாக பலம் கிடையாது. தியாக பலம் எஜமானனுக்கு தான். ருத்துக்கள்லாம் வேலை செய்யற பலத்தை அனுபவிக்கிற பாருங்க. சில பேர் கர்த்தாக்கள், போக்தா இல்லை. இன்னும் சில பேர் வெறுமன இருக்கான், போக்தா அனுபவிக்கிறார் இந்த உலகத்துல. எதுன்னா சிராதத்துல பித்ரு தேவதைகள், அவன் ஆனந்தமா அந்த லோகத்துல இருக்கா. இங்க சிராதம் பண்றவன் யாரு? நானா கஷ்டத்தை பட்டு வாத்தியார கூப்பிட்ட 12 மணிக்கு காத்துட்டு வருவாரோ இல்லையோ, வருவாரோ இல்லையோ, டவுட்டு தானே. வர வரைக்கும் ஒரு டவுட்டு தான். விவகாரம் என்னன்னா, வந்தார், வந்த பிறகு ஸ்நானம் பண்றான் இவன். அதுக்கெல்லாம் என்ன விவகாரம் பண்ணி 2-2:30 மணி. இவாளுடைய அவசரம் அவளுக்கு தெரியறதே இல்லை. போட்டோம். ஆனா கர்த்தா யாருன்னா இங்க பிரார்த்தம் பண்றவன், போக்தா யாருன்னு பித்ரு தேவதைகள். ஏன் சார் வேலை செஞ்சவனுக்கு கூலி இல்லையா? இலங்கை கேட்காத, சொன்னபடி கேளு. வேதம் அப்படி சொல்றது. குழந்தை பிறந்தா வைஸ்வானம் துவாதசகபாலம் நிர்வதே நிர்வபதே. குழந்தை பிறந்ததுல இந்த இட்டி தயிர்னால ஹோமம் பண்றான். ஹோமம் பண்ணின பிறகு யாருன்னு இந்திரியாவான் அமயாவி பவதி. இந்திரியாவான் நிறைய இந்திரியங்கள் கடைசி வரைக்கும் கண்ணுக்காக வேலை செய்யறதுக்காக, ஒழுங்கா இருக்கிறதுக்காக அப்பா ஹோமம் பண்ற. பண்றவர் யாரு? அப்பா. யாருக்கு சார் பலம்? அந்த குழந்தை. வேலை செய்யறவன் தான் கூலி அடையணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அதனால அநேக கர்த்திரு போக்திரு சம்யுக்தஸ்ய. சில பேர் வேலை செய்யறவர்கள் பலத்தை சாப்பிட மாட்டார். சில பேர் வேலை செய்யாம இருக்கா, திருட்டு கொண்டா பலமானது அனுபவிக்கிறார். இப்படி இருக்கிற உலகம். உலகம்னா என்னன்னு கேட்டீங்கள, உங்களால இப்படி சொல்ல முடியுமா உலகத்தை? பிரதிநியத தேச கால கிரியா பலாஸ்ரயஸ்ய. சில தேசங்கள்ல தான் சிலது கிடைக்கும். மான்குட்டிகள்ல சில ஊர்ல தான் இருக்கும் கிருஷ்ண மிருகங்கள், கருப்பான மான். சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. கேரள தேசத்துக்கு போனா தான் ஈர மிளகு கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. இங்க எல்லாம் வராது. விவகாரம் என்ன? சில தேசத்துலதான் சிலது கிடைக்கும். அதே போல பிரதிநியத காலம், சில காலங்கள்ல தான் கிடைக்கும். அந்த வசந்த ருத்து வந்ததையானால் எப்ப? ஏப்ரல் மே மாசத்துல. அப்பதான் கோகிலங்கள்லாம் கத்தும். வசந்த காலே சம்பிராப்தே காக்க. வசந்த காலம் வந்தா எது காக்கம் எது பிக்கம்னு நமக்கு வித்தியாசம் தெரியும். ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதனுடைய காக்காவினுடைய குரல் ஒரு மாதிரி, பிக்கத்தினுடைய குரல் ரொம்ப அழகா ஆனந்தமா இருக்கும். அந்த கோக்கில ரவாதிகள்லாம் எப்ப வர்றது? அந்த வசந்த ருத்துவுல தான் வரும், மற்ற சமயத்துல வராது. பிரதிநியத தேசம், பிரதிநியத காலம், பிரதிநியத நிமித்தம். சில செயல்கள் நடக்கணுமேனால் அதுக்கு ஒரு நிமித்தம் வேணும். எப்படி? இந்த மேகங்கள்லாம் மேகமூட்டமா இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு மேல இந்த கொக்குகள்லாம் வரிசையா போகும், அபிரஸ்டா போகும். அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போகாது. என்னன்னா கர்ப்பாதான கண பரிச்சயான்னு நமபத்தமாலா தேவிஷ்யந்தே அப்படின்ட்டு அந்த வரிசையா மேகங்கள் இருக்கா. அந்த மேகங்கள்ல ஒரே தரம் ஒரு மின்னல் அடிக்கும். அந்த மின்னல் மேல விழுந்ததையானால், மின்னல் பர்த்தம் ஏற்படுமையானால் அத்தனை கொக்குக்கும் கர்ப்பம் வருமா. கொக்குல மேல் கொக்கு கிடையாது, ஒரு ஃபீமேல் தான். சூத்திர பாஷை வார்த்தை தான் இதெல்லாம் புரியும். பாசனி ஜுவாலஜி வார்த்தை புரியாது. கர்ப்பாதான கண பரிச்சயா, ஒரு செகண்ட் அது மேல விழுந்தால் நூனம் ஆபத்த கர்ப்பாதான கண பரிச்சயால் தேவிஷ்யந்தே நூனம். அது அதனாலதான் கொக்கெல்லாம் அப்படியே பரவி போகுமா, ஒண்ணுக்கே ஒண்ணு குளுக்கோஸா போகாது. ஏன்னா எல்லா கொக்குக்கும் கர்ப்பம் வரணுமா. நயன சுபகம் ஹே பவந்தம் பலாகாங்கிற காளிதாசன் மேகதம் தேசத்துல. அப்படி அந்த பிரதிநியதமாக அந்த கர்ப்பம், அந்த கொக்கு மின்னல் பட்டாதான் கொக்குக்கு கர்ப்பம். நீங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா ஒண்ணும் அது சதுபடும் ஒழுங்க. அது ஒரு நியதம். இந்த நியதம் இருந்தால்தான் இது நடக்கும். கலியுகாந்தம் யாரு பார்த்தாதுல்ல. பிரதிநியத்த தேச, சில தேசங்கள்ல தான் கிடைக்கிறது. பிரதிநியத்த கால, பிரதிநியத்த நிமித்த, பிரதிநியமத்த கிரியா.
பிராமணனுக்கு யஜனம் யாஜனம், அத்தியனம் அத்தியாபனம், இப்படிப்பட்டதான தர்மங்கள். பிராமணன் தானத்தை கொடுக்கணும், தானத்தை பெற்றுக் கொள்ளணும். சத்திரியன் தானத்தை கொடுக்கணும், பெற்றுக் கொள்ளக்கூடாது. நியதமான இன்னன்னாருக்கு இன்னென்ன வேலை, பிரதிநியத பலம். யாருக்கு என்ன புண்ணியம் பண்ணினாலோ அவளுக்கு தான் சுகம். பாபம் பண்ணினாலும் நீங்க என்ன பண்ணினாலும் துன்பம் தான் வரும் இந்த ஜென்மாவில. நீங்க என்ன பழையில வச்சுட்டு இருக்கோ அது மாதிரி. தகுந்த தேசம், தகுந்த காலம், தகுந்த நிமித்தம், தகுந்த கிரியா, அதுக்கு தகுந்தமான பலாசிரயஸ்ய மனசாப்பியசிஞ்ச ரச்சனா ரூபஸ்ய. உலகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்ததுன்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அம்மா வயசுல ஒரு வித்துவா இருந்ததான ஒரு குழந்தை 10 மாதம் அனுப்புறம் வெளியில வந்து சார் அதனுடைய கண்ணுல முடி இருக்குன்னு. கண்ணு இமையிலுக்குள்ள முடி இருக்கு. எப்படி தயார் பண்ணின? ஏன் தயார் பண்ணின? பகவான் உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? விரல மடக்கிறது, விரல இருக்கிறது, அதுக்கு பயம் வந்து அழறது. உங்களால எத்தனை நாடி அதுக்குள்ள இருக்கு, எத்தனை நரம்பு இருக்கு, எத்தனை எலும்பு இருக்கு, எத்தனை எக்ஸ்ட்ரா பதார்த்தம் ஸ்டாண்ட் பை வச்சிருக்கா தெரியுமா? ஆபரேஷன் தான். கால்ல இருந்து நரம்பை எடுக்கணும். அப்ப கால் என்ன பண்ணு, ஒன்னும் ஆனாலும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன்னா பகவான் எத்தனை பதார்த்தங்களை தயார் வச்சு பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மனசால நினைச்சு பார்க்க முடியுமா உங்களுக்கு? இன்னும் யோசனை பண்ணிட்டே இருக்கேன், ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். எப்படி தயார் பண்ணினார்? எத்தனை பிராணிகள், எத்தனை பூச்சிகள். மனசா தெஜிஞ்ச ரச்சனா ரூபஸ்ய. இப்படிப்பட்டதான இந்த உலகத்துக்கு உலகமானது எப்படி? அநேக கர்த்த போக்த சம்யுக்தஸ்ய ஒண்ணு, நாமரூபாபியாம் வியாக்கிருதஸ்ய ஒண்ணு, அநேக கர்த்த போக்த சம்யுக்தஸ்ய 2, பிரதிநியத தேசகால கிரியா பராஸ்ரயஸ்ய 3, மனசாப்திய ரச்சனா ரூபஸ்ய 4. இந்த 4 விசேஷணங்களோடு கூடியதான உலகம். அந்த உலகத்தை செய்த பரமாத்மாவுக்கு 2 விசேஷங்கள். சர்வஜா சர்வசக்தே காரணா. இப்படிப்பட்டதான அவரிடத்தில் இருந்து வரது. ஆகையால் கிரகங்களோ லோகபாலங்களோ எதிர்க்கையோ அபாவமோ இவைகள் யாரும் உலகத்துக்கு காரணமா இருக்க முடியாது, பரமாத்மாவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இது வரைக்கும் ஒரு பாகம். இதை இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு இதை பார்த்துட்டு மேல ஏன் சார் ஜன்மஸ்திதி வந்து 3 சொன்னேன். ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபரணதே அபட்சயதே வினசியதே 6 இருக்கேன். 6 இருக்கும் பொழுது 3 சொல்லியிருக்கேன். அது என்னமா பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் இப்ப அது வரைக்கும் சொன்னோம்னா ஜன்மாத்திய யதஹாங்கிற சூத்திரத்துக்கு யதஹாங்கிற பதத்துக்கு அர்த்தம் வரும். இதை நாளைக்கு காலமே பாபம். ஓம்